வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆக்டிவா அதனோட ஸ்பீடோமீட்டர் மாற்றுவது பற்றியான வீடியோ தான் இது. ஆக்டிவா 110, ஆக்டிவா ஹெச்இடி, ஆக்டிவா 3G, ஆக்டிவா 4G இது எல்லாமே பொருந்தக்கூடிய மீட்டர் தான் இது. எல்லாமே சேமான மீட்டர் தான் இது. இதனோட விலை பார்த்திங்கன்னா 1174 ரூபா, 1174 ஒன்லி. மீட்டர் ஏன் மாற்றுறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஸ்பீடோமீட்டர் இந்த பழைய மீட்டரில் பார்த்திங்கன்னா முள் சுத்தமாக உடஞ்சி ஃபீல்ட் கேஜ் வருது இல்லைங்களா, அந்த மீட்டரோட முள்ளில் மாட்டிக்கிச்சு. அதனால் ஸ்பீடோமீட்டர் சுத்தமாக ஓடலை. கரகரன்னு ஒரே சத்தம். வண்டி ட்ரைவ் பண்ணோம்னா கட்ட 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 கட்டன்னு ஒரே சத்தம். உள்ளேருந்து வண்டி ஓட்டவே முடியல, அந்த அளவுக்கு சத்தம். ஸோ அதனால தான் இந்த மீட்டரை சேஞ்ச் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது பார்த்திங்கன்னா முள் பார்த்திங்களா கழண்டு ஃபுல்லாக நொறுங்கி மாட்டிக்கிச்சு. எடுத்துகிட்டு ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் வெளியே எடுத்த பிறகு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இன்னரில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஒயரை செட் பண்ணிவிட்டு ஸ்பீடோமீட்ரு சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பழைய மீட்ரு இது உடஞ்சிருக்கு. அதை மாற்றிட்டு புது மீட்டரை மாட்டி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூவும் ஒரு முறை டைட் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிய பிறகு பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ வரும். அதில் 3 ஸ்க்ரூவும் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ண பிறகு அந்த கப்ளர், ஸ்பீடோமீட்டரோட கப்ளரை மாட்டிட்டு அந்த இன்னர் கவரை அசம்பிள் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டரோட கேபிள் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இன்னர் கவர் இருக்கு இல்லைங்களா, ஸ்பீடோமீட்டர் இன்னர் கவர் அதை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஸ்பீடோமீட்டர் சுற்றி பார்த்துக்கலாம். வீலை சுற்றினோம்னா மீட்ரு ஓடுதான்னு பார்க்கலாம். ஓடுது, பக்காவாக இருக்குது. அதன் பிறகு ஹெட்லைட் மாஸ்க்கை மாட்டிக்கலாம். மாட்டிட்டு ஹெட்லைட் எரியுதா, இண்டிகேட்டர்லாம் எரியுதான்னு செக் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.